கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலையும் அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் ஜூன் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலையும் லேவியராகம புஸ்தகம் அதனுடைய 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளையாம். என்ன கட்டளை? சபை கூடி வரும் நாள் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்பது நித்திய கட்டளை. ஆனால் இன்றைக்கு சபை கூடி வரும் நாளில்தான் எல்லா வேலைகளையும் நாம் செய்கிறோம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்களும் விட்டுவிடாமல் என்று எபிரேய ஆக்கியோன் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுடைய நிலையை எடுத்துக்கொண்டால், சபை கூடி வருகிற நாளை இன்றைக்கு அநேகர் தவற விடுகிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணங்கள் இந்த வசனத்தின்படி ஏதோ ஒரு வேலையை காரணமாய் சொல்லுகிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆண்டவர் சொன்னது அது தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய கட்டளை. கடந்த வாரத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதித்தேன், இந்த வாரத்துக்கு மாற்றிக்கொள்வேன் என்று அல்ல. தலைமுறையாக சபை கூடுகிற நாளிலே சாதாரணமான எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் சபை கூடி வர வேண்டிய நாளில் கர்த்தருடைய ஜனங்கள் சபைக்கு வர வேண்டும், ஆராதனைக்கு வர வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இன்றைக்கு உங்கள் நிலைமை எடுத்துக்கொள்ளுங்கள். நேற்றைக்கு சபை கூடி வருகிற நாள். நீங்கள் ஆலயத்திற்கு சென்றீர்களா? தேவனை ஆராதித்தீங்களா? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தீங்களா? யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே சபை கூடி வருகிறதை ஏன் தவிர்க்கிறீர்கள்? ஏன் அதை தள்ளி போடுகிறீர்கள் என்பதை சிந்தித்து, இது எனக்கு தேவன் கொடுத்த கட்டளை என்பதை உணர்வீர்களானால் இனி உள்ள நாட்களாவது ஆராதனை நாளை, சபை கூடி வருகிற நாளை தவற விடாமல் காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல காலவேளையிலும் இந்த தலைமுறை தோறும் நாங்கள் செய்ய வேண்டிய நித்திய கட்டளையை உம்முடைய ஜனங்கள் கடைபிடிக்க அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. இயேசு ரட்சகர் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.